சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. டெலிவிகடன் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஜியோ பேசிட்டு இருக்கேன். வாரம் நம்ம டெலிவிகடன் சேனல்ல டெலிவிஷன் தொடர்பான பல எக்ஸ்க்ளூசிவான செய்திகள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரமும் நான் பல தகவல்களோட வந்திருக்கேன். அது என்னென்ன அப்படின்றத இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 7 இப்ப இறுதி வாரத்தை நெருங்கிடுச்சு. இப்போ என்னன்னா நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. சரி, பிக் பாஸ்ல ஜெயிக்கிறாங்களே, இவங்களுக்கு வந்து ஃபைனலாக ப்ரைஸ் அமௌண்ட்டை எவ்வளோ கொடுப்பாங்க, ஒரு 50 லட்சம் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க. கரெக்ட் தான், அவங்களுக்கு வந்து பரிசு தொகையை 50 லட்சம் கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இன்னொரு கேள்வியுமே கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, அவங்க வந்து 100 நாள் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்களா, அவங்களுக்கு சம்பளமும் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் உண்மைதான். 50 லட்சம் பரிசு தொகையும் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க 100 நாள் வீட்டில் இருந்ததுக்காக அவங்களுக்கு சம்பளமுமே கொடுப்பாங்க. இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது ஃபர்ஸ்ட் சீசன் அது செகண்ட் சீசன் இந்த 2 டைட்டில் வினர் நம்ம எடுத்துக்கலாம். ஆரவ் மற்றும் ரித்விகா. இவங்க என்னன்னா, இந்த பிக் பாஸ் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ரீச் கொடுத்தது, எங்களுக்கு வந்து பிரைஸ் அமௌண்ட் மட்டும் போதும், சம்பளம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி விட்டு தந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஆடியன்ஸ் வந்து எப்பயுமே ஒரு குறிப்புகள் வச்சிருப்பாங்க. இப்ப சினிமாலேயோ சீரியலையோ இந்தந்த கேரக்டர்ஸ் வந்து தொடர்ந்து அம்மா கேரக்டரையோ இல்ல தங்கச்சி கேரக்டரையோ அண்ணன் கேரக்டரையோ பண்ணிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிமார்க்கபிளா ஒன்று நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் நடிகை ரேணுகா அவங்களும் சினிமாலையும் சரி சீரியல்லையுமே சரி நிறைய அம்மா கேரக்டர்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ என்னன்னா, இவங்க நீங்கள் அம்மா கேரக்டர் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி யாராவது போய் கேட்டாலே ரொம்ப கராராக பேசி விட்றாங்களாம். சும்மா சின்ன ரோலுக்கு சும்மா கண்ணை கசக்கிட்டு 2-3 நாள் ஷூட்டிங் வந்துட்டு 2-3 சீனுக்கு மட்டும் வந்துட்டு வர அம்மா கேரக்டருக்கு என்ன கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கராராக பேசி விட்றாங்களாம். இது சம்மந்தமாக அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சின்ன பிள்ளையிலே எங்கள் அம்மா என்னை கஷ்டப்பட்டு வளர்த்ததுனால தான் என்னவோ எனக்கு ரியல்லையோ அம்மானா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதனாலதான் ஒரு அம்மாவா நிறைய கேரக்டருக்கு வந்து நான் முன்னுரிமை கொடுத்துரு, அதாவது போல்டான அம்மா கேரக்டர் நான் முன்னுரிமை கொடுத்து நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெட்டி ஒளி, நாதஸ்வரம், குலதெய்வம் இந்த 3 சீரியலும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரியலை வந்து திருமுருகன் அவர்கள் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. இதுல மெட்டி ஒலி சீரியல் எடுத்துக்கோமே, அது வந்து பலருக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். அவங்களோட சின்ன வயசுல ரொம்ப பார்த்து ரசிச்ச ஒரு சீரியல்னா மெட்டி ஒலி அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. இவர் வந்து சினிமாலையுமே 2 படங்கள் எடுத்திருந்தார். அதாவது பரத் நடிப்பில் வெளியாக இருந்த எம்மகன் திரைப்படத்தையும், முனியாண்டி விலங்கியல் அந்த திரைப்படத்தையுமே இவர் வந்து எடுத்திருந்தார். என்னன்னா, இவர் வந்து சமீபத்தில் இவரை சினிமாலையும் பார்க்க முடியல, சீரியல் பக்கமும் பார்க்க முடியல. இவர் வந்து சீரியலுக்கு எப்போ வருவார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த எதிர்பார்ப்புக்கெல்லாம் ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது திருமுருகன் பிக்சர்ஸ் அதோட சோஷியல் மீடியா பக்கத்துல வந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இந்த வருஷத்துல அவர் புதுசா ஒரு சீரியல் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்றதான் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற செய்தி. இது மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்து மெட்டியூலி 2 வருமா அப்படின்ற மாதிரி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இனிமேல் அவர் தொடங்க போறாருன்னா மெட்டியூலி 2வா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டாங்க. ஆனா அதுதான் இல்லை, இவர் வந்து புதுசா ஒரு சீரியல் வந்து ஸ்டார்ட் பண்ண இருக்கிறாராம். இந்த சீரியல் பத்தின அறிவிப்பு இது எப்போ ஸ்டார்ட் பண்ணது, எப்போ ஒளிபரப்பாகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ பிக் பாஸோட ஒவ்வொரு சீசன்லையுமே நம்ம எடுத்துக்கலாம். இவங்க 2 பேர் நெருக்கமா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய காசிப்ஸ் வந்து பேசப்பட்டுட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம பிக் பாஸோட செகண்ட் சீசன் எடுத்துக்கலாம். அந்த சீசன்லையுமே மகத்தும் யாஷிகாவுக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. அதாவது இவங்க 2 பேர் ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க, நான் போய் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, இதுல ஒரு கூடுதல் ட்விஸ்ட் என்னன்னா, மகத் வெளியே வந்தோடனே அவரோட காதலியை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யாஷிகாவோட அவங்க ஃப்ரெண்டா இருந்தாங்கல்ல ஐஸ்வர்யா தத்தா செகண்ட் சீசன்ல, அவங்களோட இப்போ மகத் வந்து இணைஞ்சிருக்கிறாராம். இது என்ன அப்படின்னு சொல்லி நீங்க ஷாக் ஆகாதீங்க. இவங்க வந்து ஒரு படத்தில் நடிக்கிற இருக்கிறாங்க. இது அதாவது ஒரு காமெடி ஸ்கிரிப்ட். இந்த படம் வந்து கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. டான்ஸ் ஜோடி டான்ஸ் சரவணமுத்து பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இவரோட தெரியாத பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவர் வந்து ஜல்லிக்கட்டுக்கான மாடுகளையுமே வளர்த்துட்டு வராராம். அது மட்டும் இல்ல, இவர் வந்து ஒரு மாடுபிடி வீரரும் கூடயா. என்னன்னா, இவர் இப்ப மாடுகளையுமே வளர்த்துட்டு வர்றாரு, அதே சமயத்துல சினிமாலையுமே கொஞ்சம் ஆர்வம் காட்டிட்டு வராராம். ஏன்னா இவர் டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சிக்கு வரும்போது இவருக்கு வந்து டான்ஸ் பத்தி பெருசா எந்த அறிமுகமே இல்லையா, டான்ஸ் இவருக்கு பெருசாக வரவும் வராதா. கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சியில் ஈடுபட்டு இந்த டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியோட ஃபைனல் வரைக்குமே இவர் வந்திருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ இந்த வருஷம் டான்ஸ் ஜோடி டான்ஸ் சீசனை ஸ்டார்ட் பண்ணும்போது ஜீ தமிழ் இவர் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கூப்பிட்டு கௌரவிச்சிருந்தாங்க. அதாவது பிக் பாஸ் கொடுக்குற ரீச் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறோம். அதாவது பிக் பாஸ்க்குள்ள போனால் நமக்கு வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், அதாவது பெரிய ரீச் கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பாங்க, ஆசையுமே படுவாங்க. அந்த வகையில் நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளெல்லாம் போயிருக்கிறாங்க. ஸோ என்னன்னா, ஃபர்ஸ்ட் சீசன் நம்ம எடுத்துக்கோம். ஓவியா அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனோடனே ஓவியா ஆர்மி அப்படின்னு ஒரு ஸ்டார்ட்லாம் பண்ணி பயங்கரமாக ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிக் பாஸ்க்குள்ள போனால் நமக்கு ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருமே நம்பிட்டு இருந்தாங்க. செகண்ட் சீசன், தேர்ட் சீசன் அப்படியே ஒவ்வொரு சீசன்லையுமே என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, வெளியே வந்து ஒரு பிஆர் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து ரொம்ப நாள் வீட்டுக்குள்ள இருக்கணும், அதுக்கு வந்து நம்மளை ப்ரொமோட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி எய்ம் பண்ணி வெளியில வந்து பிஆர் செட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த வேலைகள் வந்து நிறைய பேர் வந்து செஞ்சிருக்கிறாங்க. ஸோ என்னன்னா, 2வது சீசன் வந்து ரித்விகா வின் பண்ணியிருந்தாங்க. அதாவது ரித்விகா தான் பெண் போட்டியாளர் அந்த 2வது சீசனை வந்து வின் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த சீசன்ல வந்து மாயாவும் அர்ச்சனாவும் ஃபைனல் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி, அதாவது யார் வின் பண்ணுவான்னு தெரியல, ஃபைனல் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுல மாயாவும் வெளியில வந்து ஆட்கள் செட் பண்ணி விட்டு போயிட்டாராம். அதாவது உங்க வீட்டு ஆட்களே இந்த ப்ரொமோஷன் வேலைகள்லாம் பார்த்துப்பாங்களாம். அர்ச்சனா வந்து ஒரு சீனியர் பிஆரோட மகளை வந்து அவங்க தங்களுக்கு பிஆரை வந்து செட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. அதாவது என் பேர் எப்பெல்லாம் டேமேஜ் போடுறதோ பாசிட்டிவ் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ற மாதிரியோ,
இல்ல எனக்கு வந்து ஓட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த சொல்ற மாதிரியோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வெளியே ஒரு பிஆர் வந்து செட் பண்ணிட்டு உள்ள போயிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்ல, ஒருத்தர் வந்து பிக் பாஸ்க்குள்ள போறீங்களா என்கிட்ட கிளாஸ் வாங்க அப்படின்னு சொல்லி கிளாஸுமே எடுத்துட்டு இருக்கிறாராம். நம்ம ஷோவோட கடைசி செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் சொல்ல போற பாயிண்ட்டுக்கு சின்ன சின்ன தகவல்கள் மட்டும் தான் நான் கொடுப்பேன். இந்த ஆன்சரோட முழுமை என்ன, இந்த ஆன்சர் யாரை குறிக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கெஸ் பண்ணுங்க. அதாவது ஒரு புது சீரியல் வந்து கூடிய சீக்கிரத்தில் தொடங்க இருக்குது. இந்த சீரியலை யார் லீடா பண்றாங்கன்னு பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி சீரியல் டைரக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு டேரக்டர் வந்து இந்த சீரியல்ல நடிகரா வந்து அறிமுகமாகிறாரு. இந்த டேரக்டர் வந்து நடிகரா அறிமுகமாகறதுனால ஒரு வில்லிக்கு வந்து பயங்கர சந்தோஷமா. வில்லிக்கு ஏன் இவ்வளவு சந்தோஷம்? ஒரு டேரக்டர் வந்து ஒரு நடிகரா அறிமுகமாகறாருன்னா வில்லிக்கு ஏன் அவ்வளவு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட்ஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அந்த வில்லியும் அந்த டேரக்டரை இப்ப நடிகரா அறிமுகமாகறாங்கல்ல, இவங்க 2 பேரும் கொஞ்ச நாளா கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். நீங்க யாரும் கெஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டான ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கெஸ் பண்ணுங்க. நம்ம கடந்த வாரம் இந்த செக்மெண்ட்லயே ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தோம். அதாவது இயக்குனர்களுக்கான சங்க தேர்தல் வந்து நடத்தவே மாட்றாங்க. ரொம்ப இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த கோர்ட்டுக்கு போனா தான் அவங்க ஏதாச்சும் ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தோம். இதுக்கான விடை வந்து கிடைச்சிருக்கு. அதாவது தேர்தல் எப்போ நடத்துறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு கிடைச்சிருக்கு. அதாவது நாங்க வந்து சீரியல் ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆயிருச்சு. இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டா கொண்டாடணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருந்தோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு கிராண்டான ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா சில சூழல்களால டேட்ஸ் வந்து ரொம்ப தள்ளி போய்க்கிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து அந்த நிகழ்ச்சி நடத்த முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் உருவானதுனால, இப்போ வந்து தேர்தல் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அந்த ஃபங்க்ஷன் நடத்ததுக்கு அப்புறம் தேர்தல் நடத்தலாம் அப்படின்ற ஒரு முடிவுல தான் இருந்தோம். இப்போ அந்த ஃபங்க்ஷன் நடத்ததுனால அந்த தேர்தல் இப்போ நடத்திடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டதா சொல்றாங்க. அதாவது பிப்ரவரி 2வது வாரத்துல இந்த சின்னத்திரை இயக்குனர்களுக்கான சங்க தேர்தல் வந்து நடக்க இருக்குதாம். இது மாதிரி டெலிவிஷன் தொடர்பான பல எக்ஸ்க்ளூசிவான தகவல்களுக்கு டெலிவிகடனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்போவே புக் பண்ணுங்க. ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி.